ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். நாமெல்லாம் ஒரே தாய், ஒரே குலம். உலகெல்லாம் சக்தி நிறை ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் என்பதற்காகவே குருவை பற்றி கொண்டு அவர் வழிகாட்டிய முறையில் வாழ்ந்து எல்லா பயனும் பெற்று கொண்டிருக்கிறோம். அதனுடைய மிக சிறப்பானது இந்த 85வது குரு பிறந்த நாளை எப்பொழுதும் போல அவர் பெருமை போற்றி, அவர் உயிர் காத்ததை சொல்லி, அவர் மந்திரங்களை சொல்லி நாம் செழிப்புடன் வாழ்வோம். தாய் குணமாக அன்னை ஆதி பராசக்தி நம்மளை தத்தெடுத்து நமக்கு ஆன்மீகம் புகட்டி, நான் வந்த அவதாரம் இந்த பெண்களை காப்பாற்றுவது, அவர்களுக்கு முக்கியம் கொடுத்து அவரை காப்பாற்றுவதற்கு இந்த அவதாரம் என்று அம்மா சொன்னாள். அன்னை ஆதி பராசக்தி ஆன்மாவில் ஆட்கொண்டு உழைத்து வேர்வை சிந்தி ஒவ்வொரு நாளும் அம்மா சொல்லுகிறாள் நான் வேலைக்காரன், அம்மா சொல்லுகிறார் நான் வேலைக்காரன் என்று 85 ஆண்டுகளுக்கு மேல் ஆன்மீகத்துக்காக உழைத்து இன்றும் திருவுருவமாக நின்று நம்மளை அருள்வாதித்து நம்மளுடைய மகிழ்ச்சியை பார்த்து சந்தித்து கொண்டிருக்கும் அம்மாவுக்கு வணக்கம். நீ காட்டிய வழியில் வேறொன்றும் நாங்கள் செய்ய போவதில்லை. உன்னை குருவாக நினைத்து, குரு ஏன் அவசியம் என்பவர்கள் தெரியும். கருவறையில் சிலை இருக்கும், உற்சவர் சிலை இருக்கும். ஆனால் அந்த சிலைக்கு அபிஷேகம், அலங்காரம், பிரசாதம் இருந்தாலே அதுக்கு உயிர்ப்பு உண்டு. அதுபோல் எல்லோ இடத்திலும் குருக்கள் இருப்பார்கள். ஆனால் ஆன்மீக குரு என்பவர் அவரவர் கஷ்டத்தை, அவரவர் பிணியை, அவரவர் படும் வேதனையில் மீட்டெடுக்கும் வழி சொல்வதே இத்தனை ஆண்டுகள் ஆன்மீக குரு செய்து கொண்டிருக்கிறார்கள், பல நூற்றாண்டுகளாக. நம் அம்மா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானவர். எப்படி என்றால், குருவே தெய்வம், தெய்வே குரு. சித்தர் அவர் பாசமுடையவர், அன்புடையவர், தன்னுடைய பேருக்கேற்ற மாதிரி தங்கமானவர் பங்காரம்மா. அவர் என்னென்ன மாற்றங்கள் செய்தார்கள் என்பதை நான் சொல்ல வேண்டும். அவருடைய பிறந்த நாளன்று இவள் இந்த ஜாதியை சேர்ந்தவர், இவர் பெண்ணினம், இவர் தீட்டு, இவர் தொட்டால் விளங்காது என்பதை துடைத்தெறிந்து அவள் என் ஆன்மா, அவள் அபிஷேகம் செய்தால் ஏற்றுக்கொள்வேன், அவள் வேள்வி செய்தால் ஏற்றுக்கொள்வேன், அவள் ஸ்ரீசக்கரம் செய்தால் மழை கொடுப்பேன் என்று பெண்ணினத்தை தத்தெடுத்தவர். அது மட்டுமல்ல, முக்கியத்துவம் கொடுப்பவர். எந்த ஒரு செயல் செய்தாலும் அம்மா சொல்வது என்னவென்றால், என்னுடைய இருமுடியில் சுயம்பு அபிஷேகம் செய்யும் போது எனக்கு வேண்டியது 9 பெண் குழந்தைகள் தான் அப்படின்னு அம்மா முதல்ல சொன்னாங்க. அவங்க ஆரம்பிச்சாதான் நான் அந்த இருமுடியுடைய விஷயத்தையே நான் ஏற்றுப்பேன்னு சொன்னாங்க. இரண்டாவது, இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இயக்கத்தை பெண்கள் மூலம்தான் நடத்திட்டு இருக்காங்க, அவங்களுடைய பக்தி தொண்டு மூலம்தான் நடத்திட்டு இருக்காங்கன்றதுக்கே சாட்சி. இப்போ கிட்டத்தட்ட வந்த 35 லட்சம் பெண் பக்தர்களே அதுக்கு அத்தாட்சி. 35 லட்சம் வருஷம் அவங்க ஆன்மீகத்தில் ஈடுபடுறதே முக்கியம். அது மட்டுமல்ல, இப்படி பெண்களுக்கு ஒரு பெண் தான் சிறந்த வழி காட்ட முடியும் என்று நம்மளுடைய திருமதி அம்மா லக்ஷ்மி பங்கார அம்மாவை தலைவராக எடுத்து அவர் மூலம் இதை செய்துவதற்கே அத்தாட்சி. இதுதான் என்னுடைய அவதாரம், இப்படி செய்தால்தான் எனக்கு ஏற்பு, இதை செய்தால்தான் தர்ம கணத்தில் சேர்ப்பேன், இதை செய்தால்தான் உன்னுடைய வீழ்நியை ஒழிப்பேன் என்று அம்மா தார்மீகமாக எல்லாத்தையும் தன்னுடைய அருள்வாக்கில் பதிவிட்டுள்ளார். அத்தகைய சக்தி வாய்ந்த அந்த அருள்வாக்கை கல்வெட்டில் பதிக்கும் அந்த அவர்கள் பங்காரு பக்தர்களுக்கு நாம் சிறப்பு செய்ய வேண்டும். இந்த ஒரு அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சி நடத்துவதும் பெண் குழு தான். அவர்களையும் நாம் வரவேற்போம், வணங்குவோம். இந்த நிகழ்ச்சி உலகமெல்லாம் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பல நாடுகளில், இந்தியாவின் பல மாநிலங்களில், மன்றங்களில் சக்தி பீடங்கள் நடக்கிறது. அம்மாவே துணை, ஒரு குரு ஒருவம் தெய்வம் என்று அவர்கள் உழைத்து கொண்டிருக்கும் அந்த செவ்வாடை பக்தர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நாம் வணங்குகிறேன், வரவேற்பு கொடுப்போம். அவர்கள் நீண்டு வாழ வேண்டும். இன்றைய கருப்பொருள்
மந்திரத்தின் தந்திரம் என்ன, மந்திரத்தின் மகத்துவம் என்ன, அதை நாங்கள் கூடி ஒருவர் சொன்னால் என்ன பலன், கூட்டு வழிபாடா சொன்னால் என்ன பலன்றது தான் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒருவர் சொன்னால் அவருக்கு மனதுக்கு மட்டுமே அமைதி. ஆனால் கூட்டாக சொல்லும்போது 5 விஷயங்கள் நடக்கும். 1, இறை சக்தி இறங்கி வரும். ஏன்னா இத்தனை ஆன்மாக்கள் நம்மளை கூப்பிடுறாங்க, வேண்டுதல் சொல்கிறாங்கன்னா இறை சக்தி வரும். அந்த இறைசக்தி வந்தாச்சு. ஏன்னா நீங்கள் இப்போ கடைசி 108 அடிகளார் திருப்போற்றி படிக்கும்போது அம்மா பட்டர்ஃப்ளையாக இங்கே வந்தாங்க. நீங்கள் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல. அதுவே நான் இறையாக வந்திருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் அம்மா இந்த உருவத்தில் தான் வரணும். அம்மாவுக்கு தாவரம் மிருகம் எல்லாமே ஒரே நிலைப்பாடு தான். அதனால் அந்த மந்திரத்தினுடைய பலன் என்னன்னா இயற்கைக்கும் மந்திரத்துக்கும் ஒளி பெருக்கும். அப்போ நீங்கள் வாய்மொழியாக நீங்கள் ஒளி ஒழிவாக சொல்லும்போது அதனுடைய மாற்றங்கள் என்னன்றத பல முறை நீங்கள் மழை வேண்டுதல் வச்சு வேள்வி பண்ணிங்கன்னா வேண்டுதல் நடக்கு. இன்றைக்கு கூட நான் பார்த்தேன், ஒரு கலசம் வேள்வி வச்சு வளைகாப்பு நடத்துகிறாங்க. கண்டிப்பாக அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியத்தோடு பிறக்கும். திருமணத்தில் அம்மாவை நினச்சி நெருப்பு வச்சு அத்தாட்சியாக அதை திருமணம் செய்கிறாங்க. அதுலேயுமே அந்த மந்திரங்கள் அவருடைய இல்லறத்தை நல்லறமாக்கும். ஸோ மந்திரத்தின் ஒரு மகிமை வாய் விட்டு நல்ல எண்ணத்தோடு உச்சரித்தால் மட்டுமே அதுக்கு பலன். ஒருவர் சொல்லும்போது வேறு, கூட்டு வழிபாடு செல்லும்போது உடனே பலன். அதை நீங்கள் உணரணும். 2வது, அடுத்தது என்ன நடக்கும்ன்றதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். மந்திரம் சொன்னால் உயிர் காக்கப்படும். நீ தனியாக ஐசியூவில் உட்காந்துக்கிட்டு வெளியே அம்மாவை மந்திர நூல் படித்து எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்படுகிறது. யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் கை தூக்குங்க பார்க்கலாம். எனக்குமே ஒரு ஐசியூக்கு முன்னாடி நின்றுட்டு நான் மந்திரம் படிக்க அவர்கள் உயிர் பெற்று வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா இயற்கை வளம். அம்மா தண்ணி இல்லை, அம்மா நோய் தலைவிரித்தாடுது அப்படின்னும் போது அந்த கோவிடை கூட கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டு. அம்மா அதனால தான் சொல்லுவாங்க, எப்பயுமே கோவிலை மூடக்கூடாது, மந்திரங்களை நிறுத்தக்கூடாதுன்னு அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் தமிழில் அமைத்து தன்னுடைய வேப்பிலையை உருகி அதுக்கு உருவேற்றியதை உணர்ந்து அந்த மந்திரத்தில் பண்ணுங்க. இங்கே நிறைய காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்களாம் உட்காந்துருக்கீங்க. அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உனக்கு எக்ஸாம் ஃபியர் இருந்ததுன்னா அந்த 108 சொல்லு, அடிகளாரோடைய 108 சொல்லு. படுக்கும்போது தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லைன்னா 108 முறை அடிகளார் போற்றி சொல்லு. ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது எனக்கு திகைத்து போய் நிற்கிறேன் அப்படின்னா மூல மந்திரத்தை சொல்லிட்டு நீ ஆன்சர் எழுது. இதெல்லாம் எதுக்குன்றத அந்த மந்திரத்தோட சக்தியை தெரியும். அதுக்கு மேலே இயற்கையும் தன்னுடைய மந்திரத்தை சொல்லுது தெரியுமா உங்களுக்கு? நீரோடைய சலசலப்பும் ஒரு மந்திரம்தான், காற்றின் ஓசையும் மந்திரம்தான், அந்த தாவரத்தின் நறுமணமும் ஒரு மந்திரம்தான், தாவரத்தின் உணவு சுவையும் ஒரு மந்திரம்தான். அது தன்னுடைய வழியாக பிரபஞ்ச சக்தி அன்னை ஆதிபராசக்தி வணங்குவதனால்தான் அம்மா சொல்கிறாள், நீர் நெருப்பு காற்று உன் மந்திர சக்திக்கு கட்டுப்படும். ஆகாயம் பூமியும் கட்டுப்படாவிட்டால் கூட இந்த 3 முன்னுடைய மந்திர சக்திக்கு படும். அதனால்தான் மந்திரத்தை விளையாட்டாக சொல்லாதே, தீய எண்ணத்தோடு சொல்லாதே அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அடுத்தது மந்திரம் வந்தாவே என்ன வரணும்? அற்புதம் நடக்கணும். மந்திரம் சொல்லி அற்புதம் நடக்குதுன்றத இங்கே எத்தனை பேர் அம்மா நோய் தீர்த்து தன்னுடைய தாய் சக்தின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட உலகமெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. சக்தி ஒளி எடுத்து பார்த்தா தெரியும். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீடம் சேனலில் தினம் ஒரு அருள்வாக்குன்னு அம்மாவை பற்றி சொல்கிறவங்களுக்கு தெரியும். தன்னுடைய கட்டுரையில் தெரியும். தான் புத்தகமாக எழுதி வெளியிட்ட எல்லாருக்கும் தெரியும் அம்மா எப்படி ஒரு மாயக்காரி, அம்மா எப்படி அற்புதக்காரி. ஸோ ஒரு அற்புதம்னா என்ன நடக்கணும்? உங்களை பார்த்தா அற்புதம்னா என்னென்ன? வியப்பாக இருக்கணும், ஆச்சரியமாக இருக்கணும், இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு விஷயம் புதுசாக நடக்கணும். தினம் தினம் நடக்குமா அற்புதம்? இல்லை. அற்புதம் எப்படி சித்தாடலாக மாறணும்? அற்புதம் எது நம்மளுக்கு தைரியத்தை கொடுக்கணும். அற்புதம் நம்ம வேதனையை சாதனையாக ஆக்கும் என்ற நற்புதற்கு அம்மா அற்புதம் செய்கிறார்கள். அதனால தான் புரிஞ்சுக்கணும், நம்ம வேதனை இருக்கு, அதை சாதனையாக மாற்றுவதற்கு தான் அற்புதத்தை அம்மா தருகிறார்கள். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அற்புதம்னு ஒரு படம் இருக்கு. அதில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே இந்த அற்புதத்துக்கான ஒரு விஷயம் அம்மாவோட படத்தில் விபூதி கொட்டினது இருக்குது.
வேப்பிலை வந்தது இருக்குது, குங்குமம் கொட்டினது இருக்குது, தானுக்கு வேர்த்து கொட்டினதாக இருக்குது, பாம்பு வடிவத்தில் இருக்குது. இதெல்லாம் மன்றத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படின்னா என்ன? உருவாக நான் இங்கு தான் இருக்கிறேன், உன் மந்திரங்களை என் படம் மூலம் நான் வாங்கி கொள்கிறேன். அதனால தான் சொன்னேன், ஒரு குரு ஒரு தெய்வம். அந்த முறையை நிறைய நல்லா பிடிங்க. அம்மா கருவறை அம்மன் இருக்கணும். அடுத்தது என்ன இருக்கணும்? அம்மாவுடைய இந்த சைடு வலது பக்கத்தில் குரு இருப்பாங்க, இந்த பக்கம் குரு பாதம் இருக்கணும். இதை மாற்றாதீர்கள் தயவு செய்து. அது ஒரு பெரிய குரு நிந்தனைக்கு ஆகும். இந்த மூன்றும் வழிபட்டால் மட்டுமே நீ ஒரு குருவை தேர்ந்தெடுத்து ஒரு தெய்வத்தை தேர்ந்து உன்னுடைய வாழ்வை கரை சேர்க்க போராடிக்கிட்டு இருக்கீங்கன்றத தெரிஞ்சுக்கங்க. இப்படிலாம் பேசுகிற நீங்கள் கேட்கலாம், அம்மாவுடைய மூத்த மகளா நீங்கள் என்ன அற்புதத்தை அடைந்தீர்கள் என்றால், பல முறை சின்ன வயசுலேருந்து மற்றவங்களுக்கு குங்குமம் வர வைக்கிறது, மற்றவங்களுக்கு செய்யும்போது நம்மளுக்கு இது நடக்கும்னா அப்படின்னு ஏங்கும்போது அம்மா செஞ்சதே கிடையாது. அவங்களுக்கு செய்கிறேன்னா அவன் என்னை ஏற்றுக்கிட்டு பக்தியாக இருக்கான், அதனால் அவனுக்கு குங்குமம் வர செய்கிறேன். இவனால் சில தான தர்ம காரியங்கள் நடக்கணும், அவனுக்கு நான் அதனால் குங்குமம் வர வச்சு கொடுக்குறேன். உனக்கு வரணும்னா நீ என்னை வழிபடணும், என்னை நம்பணும்னு அம்மா சொன்னதை நம்பி ஒரு முறை எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறாங்கன்னு செவ்வாய்க்கிழமெல்லாம் சின்சியராக நான் பல விஷயங்கள் பண்ணும்போது அம்மா கோவிலேருந்து என்ன வேண்டிகிட்டு இருக்க அப்படின்னாங்க. அம்மா கோவிலில் இருக்காங்க, நான் வீட்டில் வேண்டிகிட்டு இருக்கேன், எனக்கு மட்டும் அற்புதமே நடக்கலைன்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணாங்க, வீட்டில் ஒரு பிளாஸ்டிக் பூ இருக்கு இல்லையா, ஃப்ளவர் வாஸில் வைப்போமே, அந்த பிளாஸ்டிக் பூவை எடுத்து 3 பூவை எடுத்து இப்படி 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 பண்ணி மோந்து பாருன்னாங்க. ஒவ்வொன்றுத்துலையும் ஒரு நறுமணம். அப்போ தான் பிடிச்சேன் அவருடைய பாதத்தை. அப்புறமா அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நான் உன்னுடைய அப்பா இல்லையா, நான் குங்குமம் கொடுத்தேன்னா உன்னுடைய புத்தி என்ன பண்ணும் தெரியுமா, அப்பா பூஜை ரூம்லேருந்து குங்குமத்தை எடுத்துன்னு கொடுத்துட்றாருன்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ நான் பிளாஸ்டிக் பூவிலேருந்து உனக்கு நறுமணத்தை கொடுத்தேன் இல்லையா, அது எங்கேருந்து உங்கள் அப்பா வர வைப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே பாருங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு சித்தாடலை கூட பக்தியில் ஈடுபடுத்தணும்னு அம்மா நினச்சாங்க. இது பப்ளிக்காக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நான், என் குடும்பம், என்னுடைய குடும்பம், குழந்தைலாம் உயிரோடு இருக்காங்கன்னா அது அம்மா போட்ட உயிர் பிச்சை மட்டும்தான். அது அதுக்காகவே நான் சொல்லுவேன். எல்லாரும் கேட்பாங்க, நீ என்னத்துக்கு அம்மாவுக்கு இவ்வளோ ஒரு ஃபெனட்டிக்ஸாக இருக்க, ஏன் எடுத்து செய்யணும்னு நினைக்க. நான் சொல்லுவேன், ஒரு தெய்வம் உயிரை காத்தா நம்ம சரணாகதி அடைய வேண்டாம், அந்த உயிர் மூலம் பல நன்மைகள் செய்ய வேண்டாம், பல தொண்டுகள் செய்ய வேண்டாம், ஒரு குரு ஒரு தெய்வம் நம்பிக்கையில் தீவிரவாதமாக இருக்க வேண்டாம்னு நினைப்பேன் நான். ஏன்னா என் உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க, என் குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள் உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன செய்யணும்ன்றதுல விஸ்வாசம் 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 மட்டும்தான் நான் செய்ய முடியும். இரண்டாவது, பல பேர் இங்கே தன்னுக்கு அம்மா மருந்து சொல்லி பண்ணாங்க. எனக்கு 2 விஷயந்தான் அம்மா மருந்து மூலம் செஞ்சாங்க. பல விஷயங்கள் எனக்கு செஞ்சுருந்தாலும் இன்றைக்கி நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு எண்டோமெட்ரிசிஸ்ட்டு, சாக்லேட் சிஸ்ட் இருந்துச்சு. எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் அம்மா எனக்கு சில மருந்துகள் சொல்லி அதை சரி பண்ணி எனக்கு 2 பிள்ளைகள் இப்போ. ஸோ இதை நான் எங்கே உணர்ந்தேன்னா, கல்கட்டாவில் மதர் தெரேசாவை பார்க்கும்போது அவங்க செயின்ட்டுன்னு தலைப்பு கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய பக்தருக்கு அவங்க இந்த பிரச்சனை தான் தீர்த்து வச்சாங்களாம். ஒன்று தைராய்டு பிரச்சனையும், இன்னொரு எண்டோமெட்ரிசிஸ்ட் சாக்லேட் பிரச்சனையும் தீர்த்து வச்சதுனால தான், அந்த அற்புதத்தினால தான் அன்னை தெரேசாக்கு அந்த பட்டம் கொடுத்ததா கேள்விப்பட்டேன். அப்போ நான் அம்மாவுக்கு என்ன பட்டம் கொடுக்கணும்? அதுதான் நான் சொல்ல வர்றது. இரண்டாவது, the miracle to the core, இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஒரு சபையில் எனக்கு ஒரு நோய் இருக்குது, அந்த நோயிலேருந்து மீண்டு இருக்குன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கணும். அதுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு சார்ஜ் இருந்தால் மட்டும்தான் பேச முடியும். எல்லாரும் நம்ம சொல்லிட முடியாது. அதில் ஒரே ஒரு சித்தாடல் என்ன, பெரிய சித்தாடல் என்னன்னா, தைராய்டு நாடுல்ஸ் எனக்கு இருந்து அதில் 9 நாடியூல்ஸ் இருந்து அது கல்லாட்டம் ஆகி டாக்டர் சர்ஜரின்னு சொல்லும்போது இது எவ்வளோ ஒரு இக்கட்டான இடம் தெரியும் இல்லையா. உணவு குழா, மூச்சுக்குழா எல்லாம் போகிற, வாய்ஸ் எல்லாம் போகிற இடம் முக்கியமானது. இது அம்மா கிட்ட போய் அழுதுட்டு நின்னப்ப அம்மா சொன்னாங்க, என்ன நம்புறல்ல, நான் சொல்கிற மருந்து தொடர்ந்து சாப்பிடு, மேலே போடு, தொண்டு செய்யுன்னு சொன்னாங்க.
அதில் ஒன்று வந்து சாப்பிட சொன்னது வந்து அம்மா பலமுறை சொன்ன அந்த கைக்குத்தல் அரிசியோட தண்ணி, அதில் சில பொருட்கள் கலந்து சாப்பிட சொன்னது. இரண்டாவது மேலே என்ன 10 போட சொன்னாங்கன்னா, அம்மாவோடைய முருங்கப்பட்டை வேப்பில் மஞ்சள் போட்டு ஒத்தடம் கொடுத்து வர சொன்னாங்க. 45 நாள் தைப்பூச தொண்டு செய்ய சொன்னாங்க. கடைசியில் ஜோதியை பார்த்துட்டு வந்து என்னை பாருன்னு சொன்னாங்க. நான் போய் அம்மா கிட்ட நீங்கள் சொன்னதெல்லாம் நம்பி செஞ்ச பக்தருக்கு தொண்டனுக்கு தொண்டு செய்யன்னு சொன்னேன். நான் உங்களுக்கு நாளைக்கு நான் போய் டாக்டரை பார்க்க போகிறேன், அதுக்கு முன்னே உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வந்தேன். இந்த 45 நாள் எனக்கு கஷ்டமும் தெரியல, எனக்கு அதை பற்றி யோசனையும் இல்லை. அம்மா சொன்னதை செஞ்சிடணும், அம்மா வாக்கை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நான் வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டு போனேன். ரேடியாலஜிஸ்ட் வந்தாங்க, ஸ்கேன் பண்ணாங்க. ஒரு நாடியூல் கூட கிடையாது, ஒரு நாடியூல் கூட கிடையாது. அது இன்றைய வரைமே எனக்கு பெரிய ஒரு அதிசயம். என்ன மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குது. ஆனால் இந்த 45 நாட்களின் மாயம் என்ன? இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் தன்னுடைய பதிவு பண்ணும்போது நானும் வாழ்ந்தேன், நானும் குரு பக்தியாக இருந்தேன், என்னுடைய பங்காரம்மா எனக்கும் சில விஷயங்கள் உயிர் காத்து சில விஷயங்கள் செஞ்சான்னுட்டு பக்தனாக தொண்டனுக்கு தொண்டனாக இதை பதிவிட நான் ஆசைப்படுகிறேன். இதனால் இது எங்கேயோ ஒரு ரேம்லேயோ யாரோ ஒரு இதுலேயோ இருக்கும். கடைசியில் நான் ஒன்று தான் சொல்கிறேன், நல்ல வழி இது ஆன்மீகம். ஆன்மீகத்தில் எப்பயுமே விலகக்கூடாது, ஒதுங்கக்கூடாது. தைரியம் நம்பிக்கையுடன் நம்ம தொடர்ந்து செய்யணும். அது கஷ்டமானது தான், சோதனையாக தான் இருக்கும், வேதனையாக தான் இருக்கும். அதுலேருந்து நம்ம எப்படி கரை சேர்க்கிறோம் என்பதே ஆன்மீகத்துறையின் அம்மா இதை வச்சுருக்கிறாங்க. அடுத்தது அம்மாவுடைய பிறந்த நாள் வந்து கோலாகலமாக கொண்டாடணும், அவங்க சந்தோஷமாக கொண்டாடணும். ஏன்னா அம்மா தன்னுடைய பிறந்த நாளில் ஆசைப்படுறது தன்னுடைய பக்தர் வரணும், தன்னுடைய சன்னதிற்கு தான் உருவாக்கிய ஆணி வேறாக உருவாக்கி இந்த மேல்மருவத்திற்கு வரணும்னு அம்மா ஆசைப்பட்டாங்க. ஏன்னா ஒரு ஆலமரம் உயிர் பல விழுதுகள் இருந்தாலும் அது உயிர் வேறாக மாற முடியாது. ஒரே ஒரு உயிர் வேர் அவர் தான், அவரை போல அவர் மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் நாம் எல்லாம் விழுதுகளாக இருந்து அவரை தாங்கி பிடித்து பல நூற்றாண்டுகள் வாழ வைக்க முடியும், அவர் பெருமை கரை சேர்க்க முடியும். இது மட்டும்தான் நீங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாள் பரிசாக கொடுக்க முடியும். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்னு ஒரு சொல்லுவாங்க, அது நிறைய பேர் கேட்பாங்க, பங்காரு சித்தர்னு பதிவிடலாமா? பதிவிட்டுக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரும் தெய்வம், பாசமான அப்பா. இதை பதிவிடுறதுல எனக்கு என்றைக்குமே சந்தோஷம். அம்மா எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இங்கே எல்லாரும் பார்க்குறீங்க, அந்த விளக்கை ஏற்றும் போது எல்லாம் நோட் பண்ணுவீங்க, அந்த விளக்கோட ஒளியை பார்ப்பீங்க. ஆனால் அந்த விளக்கை ஏற்றுறதுக்கான தீக்குச்சி எரிஞ்சு கீழே விழுந்தது, அதை பார்க்குறவங்க தான் அம்மா. என்னுடைய ஆன்மீகத்தை வளர்க்கறதுக்கு அவனுக்கு பணம் இல்லை, ஏழையாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், ஆனால் இங்கே நின்று ஒவ்வொரு மூலையும் தொண்டு செய்கிறான அவனை மட்டுமே அம்மா நோக்கும், அவன் குறையை மட்டுமே சேர்க்கும். ஸோ இந்த ஜோதி எரியணும்னா அந்த தீக்குச்சியை நம்ம நினச்சி பார்க்கணும். அப்படிப்பட்டவங்க தான் அம்மாவுடைய சித்தாந்தம். ஒரு சித்தர் இருந்தவே பெரிய ஒரு ஆற்றல் இருக்குன்னு நீங்கள் பல கோவிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. இங்கே எத்தனை சித்தர்கள் இருக்காங்க? 21 சித்தர்கள் இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வரும்போதெல்லாம் வழிபாடு செய்யுங்க, பக்தி செய்யுங்க, தியானம் செய்யுங்க, தொண்டு செய்யுங்க அப்படின்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன். பாராட்டு. இந்த பிள்ளைங்க சண்டே எழுப்புறதே கஷ்டம், ஆனால் யூனிஃபார்ம் போட்டு இங்கே உட்காந்து பொறுமையாக கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பூஜை செய்கிற அந்த பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு பாராட்டு. அவங்க இது வழி நல்லது வழி போன்னு சொல்கிறதும் அதையும் அது சரியாக செய்கிற அந்த பிள்ளைங்களுக்கு இன்னொரு முறை கைத்தட்டுங்க, ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் எங்கள் அம்மாவை உட்காந்து திரும்ப வந்து நான் அம்மாவுக்கு செய்கிறது, எங்கள் அம்மாவுடைய மந்திரங்கள் சொன்னாலும் 108 மந்திரங்கள் சொன்னாலும் என்னுடைய குரலிலும் நான் ஒலிப்பேன் என்று வந்திருக்கும் அத்தனை பக்தர்களுக்கு பாராட்டுக்கள், நன்றி. இந்த உலக சாதனை, கின்னஸ் சாதனை, UN கொண்டு போகிற அளவுக்கு உழைச்சி கொண்டிருக்கும் நிறைய பெண்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களும் நன்றி. அது மட்டுமல்ல, இந்த மீடியாவாக இருந்து தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, எந்த மொழி, டச்சு, எதுவாக இருந்தாலும் அம்மாவின் அருள்வாக்கையும் அம்மாவை பற்றியும் மன்றங்களில் உச்சரிக்கும் அந்த வெளிநாடு பக்தர்களுக்கும் பாராட்டுக்கள், நன்றி.
இந்த சாதனை தொடர வேண்டும். நாம் எல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள். அம்மாவை உயிருடன் வாழ வைப்பதற்காகவே சொன்னாங்க. அம்மா சொன்னது என்னன்னா, எந்த ஒரு படத்தில் மந்திரத்தை ஒரு பெண் சொல்லுகிறாளோ, எந்த மன்றத்தில் நான் படமாக இருந்து வழிபாடு செய்கிறார்களோ, எந்த சக்தி பீடத்தில் எனக்கு பெண் என்னுடைய வழிமுறையில் அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து அன்னதானம் செய்து தர்மத்தை செய்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் நான் உயிரோடு இருப்பேன் பல நூற்றாண்டுகள் என்று அன்னை ஆதிபராசக்தி உயிரோடு இருக்க வேண்டும். அவளை உயிர்ப்பு செய்ய வேண்டிய பக்தர்கள் உயிரோடு இருந்து பல அம்மாவின் சாதனைகள் செய்ய வேண்டும். ஓம் சக்தி நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த அன்னை ஆதிபராசக்தியும் என்னுடைய தாய் தந்தைக்கும் நன்றி. ஓம் சக்தி நன்றி.